சபையில் அர்ச்சுனா பகிரங்கப்படுத்திய ஆதாரம். அனுர ஆட்சிக்கு சிக்கல். கர்தினால் ரஞ்சித் தாண்டகை அரசாங்கத்திற்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் கடும் அழுத்தம். நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை. டில்வின் சில்வாவை சந்தித்த சுவிஸ் தூதுவர். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை சுடுமாறு உத்தரவிட்ட ராஜீவ் காந்தி. வெளிவரும் ரகசியம். தேவாலய அருட்தந்தை விகாரையில் போதனை செய்வதை போன்றிருக்கிறது ஜனாதிபதியின் உரை. ஹர்சடி சில்வா எம்பி விசனம். காபோது உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள். யாழைச் சேர்ந்த இருவர் கைத்துப்பாக்கியுடன் வத்தளையில் கைது. சிக்குவாரா செல்வம் எம்பி. அடுக்கப்படும் முக்கிய ஆதாரங்கள். வடக்கு முஸ்லிம்களின் வெளியேற்றத்தின் 35ஆம் ஆண்டு நினைவு மட்டக்களப்பில் நினைவுகூரல். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சு கையூட்டல் பெற்றிருப்பது தொடர்பில் தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடி தொடர்பான கணக்காய்வு அறிக்கை என்னிடம் உள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச வடக்கின் 4 வைத்தியர்களிடம் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. 10 வேலை திட்டங்கள் வடக்கு மாகாண சபையின் அனுமதியின்றி வைத்தியர் கேதீஸ்வரனால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்த கொள்கைகளில் மாணவர்களுக்கான பாலியல் கல்வி தொடர்பில் பிழையான அணுகுமுறைகள் பின்பற்றக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பாடசாலை பாட விதானத்தில் பாலியல் கல்வியை உள்ளடக்குவது தொடர்பில் அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். பொருத்தமற்ற உள்ளடக்கங்களை சேர்ப்பதன் மூலம் மாணவர்கள் பிழையாக வழிநடத்தப்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச அமைப்புகளின் அழுத்தங்கள் காரணமாக எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பமாக உள்ள கல்வி மறுசீரமைப்புகளின் ஊடாக இந்த பாலியல் கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் நடைபெற்ற மத நிகழ்வொன்றில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தரம் 6 கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு பாலியல் கல்வி தொடர்பான கற்கை நெறியொன்றை உருவாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக வகுப்பு ஆசிரியர்களை ஆயத்தப்படுத்தப்படுவதாகவும் இது தொடர்பில் கருத்தரங்குகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இது கல்வியா? இது என்ன? இந்த பொறுப்பு பெற்றோரிடம் உள்ளது. தேவையான விடயங்களை பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது பெற்றோரின் கடமையாகும். பிள்ளைகள் வயது வரும்போது சில விடயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பு பெற்றோருடையது. பெற்றோரை இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஓரின சேர்க்கை தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப கட்டுப்பாடு தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக கேள்விப்பட்டதாகவும் இந்த அனைத்து நடவடிக்கைகளின் பின்னணியிலும் நாட்டை அளிக்கும் சர்வதேச அமைப்புகள் இருக்கின்றன என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் குடும்ப நிர்வாக அமைப்பு பின்னணியில் நின்று செயற்படுகின்றது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கத்திற்கும் கல்வி அமைச்சுக்கும் பணம் கொடுத்து தேவையான புத்தகங்களை அச்சிட்டு பிள்ளைகளை பிழையாக வழிநடத்த முயற்சிக்கப்படுகின்றது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் இந்த புதிய பாடங்கள் பாடசாலைகளில் கற்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தரம் 6 இந்த கற்றல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இது எங்களது பிள்ளைகளை அழிக்க முயற்சிக்கும் நடவடிக்கையாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகளில் மதம் தர்மம் கொள்கைகள் இல்லாத பகுதிகளில் பின்பற்றப்படும் நடவடிக்கைகள் இலங்கையில் பின்பற்றப்பட உள்ளது எனவும் தேவையற்ற விடயங்களை எமது பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டாம் எனவும் அவர் கோரியுள்ளார். பிள்ளைகளை பிழையாக வழிநடத்த கல்வி அமைச்சு முயற்சித்தால் அதற்கு இடம் அளிக்கப்பட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் பற்றி ஜனாதிபதிக்கு தெரியுமா என்பது தமக்கு தெரியவில்லை எனவும் அதிகாரிகளுக்கு தேவையான வகையில் செயற்பட அனுமதிக்க வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கோருவதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். நுகைகுட பேரணி அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமாக அமையும் என பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே நுகைகுடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி பேரணி இடம்பெற உள்ளது. அதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம். நுகைகுடை பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார். எனினும் அவரது ஆசீர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்திற்கு நிச்சயம் இருக்கின்றது. மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர்தான் மஹிந்த ராஜபக்ச. அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும். நுகைகுட அரசியல் சமரானது அரசுக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமையும் என தெரிவித்துள்ளார்.
மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவை சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வோல்ட் சந்தித்து பேசியுள்ளார். பத்திரமுள்ள பெலவத்தில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அண்மையில் இலங்கை நாடாளுமன்ற குழு ஒன்று சுவிட்சர்லாந்திற்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கொழும்பில் உள்ள சுவிஸ் தூதரக முதல் நிலை செயலர் ஜஸ்டின் பொய்லட்டும் கலந்து கொண்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே ஏற்றுக்கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுத்துச் செல்கிறார். தேவாலய அருட்தந்தை விகாரையில் போதனை செய்வதை போன்றே ஜனாதிபதி 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நேரடி நிவாரணங்கள் ஏதும் வழங்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: 2022 மற்றும் 2023 ஆண்டு பொருளாதார பாதிப்பை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவின் தலைமையிலான அரசாங்கம் குறுகிய காலத்திற்குள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டது. இதுவே உண்மை. உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது 70% காணப்பட்ட பணவீக்கம் -1 பெருமானமாக குறைவடைந்திருந்தது. பொருளாதார முயற்சிக்காக கடந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடியது. நாணய நிதியம் முன்வைத்த சகல நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்கவில்லை. அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாணய நிதியத்திலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டது. மக்கள் மத்தியில் நாணய நிதியம் தொடர்பில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிராக ஏதும் பேசுவதில்லை. முன்வைக்கப்படும் சகல நிபந்தனைகளையும் கண்களை மூடிக்கொண்டு ஏற்கிறார். மக்களின் வரைபடத்தில் திரைசேரி நிரம்பியுள்ளது. ஆனால் மக்கள் பொருளாதார ரீதியில் மென்மேலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அரசாங்கத்தின் வரி வருமான இலக்கு எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் அதிகரித்துள்ள நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீதான வரி பற்றி ஜனாதிபதி ஏதும் பேசவில்லை. வரி வலையமைப்பு 2026 ஆண்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பல குறைபாடுகள் காணப்படுகின்ற நிலையில் சிறந்த விடயங்களும் உள்ளன. டிஜிட்டல் மயப்படுத்தல் குறித்து அரசாங்கம் அதீத கவனம் செலுத்தியுள்ளது வரவேற்கத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே ஏற்றுக்கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தையே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுத்து செல்கிறார். தேவாலயத்தின் அருட்தந்தை விகாரையில் போதனை செய்வதை போன்றே ஜனாதிபதி 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார். நாணய நிதியத்தின் திட்டங்கள் மற்றும் பரிந்துரைகள் மாத்திரமே வரவு செலவு திட்டத்தை ஆக்கிரமித்துள்ளன. மக்களுக்கு ஏதும் கிடைக்கவில்லை என்றார். ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பின் 26வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று சவுதி அரேபியாவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். 11ஆம் தேதி வரை சவுதியில் தங்கியிருக்கும் அமைச்சர் விஜித ஹேரத் ஐநா உலக சுற்றுலா அமைப்பின் உயர்மட்ட அமர்வுகளில் பங்கேற்பார் என்பதுடன் பல உறுப்பு நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்த உள்ளார். 1975 நிறுவப்பட்ட ஐநா உலக சுற்றுலா அமைப்பின் ஸ்தாபக உறுப்பினராக இலங்கை உள்ளது. அமைச்சர் விஜித ஹேரத்தின் இந்த பயணம் உலக சுற்றுலா அமைப்பின் மற்ற உறுப்பு நாடுகளுடனான சாத்தியமான ஒத்துழைப்புகள் மூலம் இலங்கையின் சுற்றுலா நிகழ்ச்சி நிரலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. இதற்காக நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இம்முறை 3,40,525 பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏகேஎஸ் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்தார். நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளன. 2,46,521 பரீட்சார்த்திகள் பாடசாலை ஊடாகவும் 94,004 பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளனர். அதற்கமைய ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 3,40,525 ஆகும். உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய சகல மேலதிக வகுப்புகள், செயலமர்வுகள், கருத்தரங்குகளும் பரீட்சை நிறைவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளது. பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கும் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் தெரிவித்தார். வத்தலை காவல்துறை பிரிவில் கைத்துப்பாக்கியுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று காலை கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வத்தலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அல்விஸ் டவுன் சந்தியில் காவல்துறையினரின் கட்டளையை மீறி சென்ற கார் ஒன்றை வத்தலை காவல் அதிகாரிகள் குழுவினர் துரத்திச் சென்று நிறுத்தி சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது குறித்த காரின் சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி ஒன்றை மீட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்படி குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்
அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் இந்த துப்பாக்கியை மற்றொரு நபரிடம் வழங்குவதற்காக எடுத்துச் சென்றமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த நபரையும் மாப்புள பகுதியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 33 வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வத்தளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு குரல் பதிவு சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பதிவில் அடைக்கலநாதனுடன் அச்சத்துடன் உரையாடும் நபர் கடந்த மாதம் நீர்கொழும்பில் தற்கொலை செய்து கொண்டதாக வெளிவந்த தகவல்கள் சம்பவத்திற்கு சூடேற்றியுள்ளன. இதனிடையே கனடாவில் வசிக்கும் ஒருவர் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறி MP செல்வம் அடைக்கலநாதன் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை சமர்ப்பித்துள்ளார். மேலும் அவரின் வாகனம் வவுனியா பகுதியில் மர்மமாக தீக்கிரையாகியுள்ளதுடன் அது குறித்தும் காவல்துறையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு முஸ்லிம்களின் வெளியேற்றத்தின் 35ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வு மட்டக்களப்பு தன்னாமனை மியாமி மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது வடக்கு கிழக்கு இணை இணைப்பாளர் ஜாட்சன் பிகரோடோ தலைமையுரை மற்றும் வரவேற்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து முஹைதீன் சிவலை பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் மௌலவி AM அசீஸ், வன்முறையற்ற மோதல் தீர்வுக்கான மையம் இயக்குநர் ஆறுமுகம் சொர்ணலிங்கம், யாழ்ப்பாண மகளிர் மேம்பாட்டு மையத்தின் பணிப்பாளர் திருமதி MM சியானா, இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறையின் கலை மற்றும் கலாச்சார பீட பேராசிரியர் S ஜெய்சங்கர், இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் MLM இஸ்ஸதீன், மனிதுரிமை ஆர்வலர் ரோக்கி பெர்னாண்டோ, வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் துரையப்பா காந்தன் இறுதியாக அறிக்கை வழங்குதல் நிகழ்வு நடைபெற்று திருமதி விநாயகமூர்த்தி கமலினி நன்றியுரையுடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன.